லால் சலாம் படத்துலேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு மில்லுங்க இது. இது வந்து என்ன மில்லு அப்படிங்கிற மாரி செம்மையா இருக்கு. இந்த மில்லுலருந்து தான் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் ஆரம்பிக்குது. பார்க்கும்போது தெரியுது. அந்த லாங் ஷாட்ல காமிக்கும்போதே சுபாஸ்கரன் புரொடியூசர் பேர் போடுறாங்க. ஆனா இங்க தான் ரஜினி வராரு. இங்க தான் ஒரு சம்பவம் நடக்குது. இங்க ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அத பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார் உள்ள என்ட்ரி நான் சொன்ன மாரியே இந்த ஒரு ஸ்விம்மிங் மில்லுன்னு நெனைக்கிறேன். மில்லு தான். மில்லு இது. ஆக்சுவலா ஸ்விம்மிங் மில் கிடையாது. ஆக்சுவலா ஒரு பாண்டிச்சேரில ஒரு மில்லு. அதுக்கிட்ட ஷூட்லாம் எடுத்ததில பார்த்துருப்போம். அதுக்கிட்ட வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்து வேற லெவல்ல அந்த கார்ல வராரு. வந்த உடனே செம்ம ஸ்டைலிங்கா இது வந்து கண்டிப்பா படம் போட்டவன முக்கியம் பார்த்தே ஆகணும். அதில ஓப்பன் பண்ணி அவர் ஸ்டைலா இறங்குற ஸ்டைல் வந்து மாஸா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது ஸ்டார்ட்டிங்கில கூட படம் ஸ்டார்ட்டிங்கில கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா கிளைமாக்ஸ் அப்புறமேல ஸ்டார் வந்து அப்படியே ஸ்டாரே வந்த பிறகு ஸ்டார் வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா? வேறு லெவலில் எடிட் பண்ணியிருக்காங்க. ரூபன் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். அங்கேருந்து வந்து பயங்கரமான ஸ்டாராக வந்து அவரை சுற்றி வருது. அவர் தான் ஸ்டாராக வராரு. அது இல்லாமல் அவரை தேடி வந்து ஒரு 4, 7, 8, 9, 10 ஏகப்பட்ட ஸ்டார் வந்து ஒன்றா குமிஞ்சு அதை சுற்றி வந்து அவர்கிட்டயே ஒரு ஸ்டார் வந்து கிராஷ் ஆகுது பார்த்தீங்களா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அந்த இடத்த யாருமே பிடிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் தான் என்றைக்குமே. அப்படியே சுற்றி வரும்போது அப்படியே ஒன்றும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ஃபுல்லாகவே அந்த ஸ்டார் போய் அப்படியே உட்காந்துரும். அப்புறம் ரஜினி பேர் போடுறாங்க. பட் ஆனால் இந்த ஒரு மில்லில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபயரு பயங்கரமாக எரியுது. கலகங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு கலவரமான ஒரு படமாக இருக்கும். கடைசியில் கலவரம் இல்லாமல் சமத்துவமாக இருக்கணும் அப்படியே சொல்லப்படும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தீங்களா பயங்கரமாக அந்த டேரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேர் போடும்போது அந்த பொட்டியை தான் காமிக்கிறாங்க. ப்ரொடியூசர் போடும்போது அந்த பேர் பொட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த பொட்டி என்ன பொட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய மேட்ரு. அங்கே தான் பெரிய சம்பவமும் நடக்குது. அந்த மில்லுகளை வராரு உள்ளே இருந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தோன்னே அந்த பொட்டிக்குள் நிறைய கள்ளப்பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கள்ளப்பணம் இருந்தது இந்த அரசியலுக்கு பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உடச்சி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அங்கே சரியாக ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்து தெரியுது. செயின் பார்த்தீங்களா 2 பக்கம் விலகி கட்டாயம் அந்தாண்ட போகுது. அதுக்கப்புறம் செயின் சண்டை போடுவார். நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அங்கே பிரச்சனையை முடிச்சுட்டு அங்கே உட்காந்து காலு மேலே காலை ஊற்றவன் மேலே கீழே வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் சேரில் உட்காந்துருப்பார். அங்கே பெரிய ஒரு பஞ்சாயத்து சண்டையாக இருக்குது. என்ன பஞ்சாயத்து தெரில. இந்த சண்டைக்கு முன்னாடி வந்து சம யோசனையாக இருப்பார் சூப்பர் ஸ்டார். அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். அதை அடித்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு பொன் சிரிப்பாக சிரிக்கிறது அந்த சைடு பார்க்கும்போது அதை பார்க்கும்போது வேறு லெவலில் எப்படா படம் வரப்போகுது எப்படா பார்க்க போகிறோம் அந்த சீன்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். பிச்சு படம் எடுத்துருப்பாரு. எடுத்த பிறகு அதுக்கு பார்த்தீங்கன்னா விக்ராந்த் ஆக்சுவலாக வந்து ரஜினி மகனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கபில் தேவ் வராரு. கபில் தேவ் வந்தவங்க வணக்கம் வைக்கிறாங்க. என் பிள்ளையை எப்படியாச்சும் நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சுருங்க, விளையாண்டு அவன் கப்பு வாங்கினு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 2 டீமாக தான் ஆக்சுவலாக இருப்போம்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியுது அந்த சீன்ஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சமரசமாக பேசிட்டு வராங்க. என் பையன் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கான். பல பேர் வந்து தடுக்கிறதுக்கு நிறையா போராடுறாங்க. ஒரு முஸ்லீம் பையன் வந்து கிரிக்கெட்டில் விளையாடக்கூடாது அப்படிங்கலாம். நீங்கள் வந்து எப்படியாச்சும் அந்த பையனை வந்து நல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்து கண்டிப்பாக அவனை பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கபில் தேவ் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொன் சிரிப்பாக சிரிக்கிறாரு. அப்புறம் விஷ்ணு விஷால் இருக்காரு. அதுக்கு 2 பேரும் போட்டிகள் வருது. போட்டிகள் வந்தோன்னா பவுன்சர் நிறைய நிற்கிறாங்க. ரஜினி சார் வீட்டில் தனியாக உட்காந்துருக்காரு. சரியான யோசனையில் இருக்கார். நான் சொன்னேன்னா அந்த யோசனைக்கு அப்புறமேல தான் போய் மில்லில் போய் பிழுத்து எடுத்துன்னு நினைக்கிறேன். அதான் மேட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்கிறார். இப்படி கன்னத்தில் யோசிக்கிறாரு, அப்படி யோசிக்கிறாரு. என்னத்தான் நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது இது இன்ட்ரோட் பிளாக் சீனாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறார். கையை போட்டு பேஞ்சி இப்படி கையை ஒரு மாதிரியே வச்சுக்கிட்டு யோசிக்கிறாரு. பயங்கரமாக இருக்கார். பக்கத்தில் சாயா டீ குடிச்சிட்டே இருக்கிறாரு. யோசனை பயங்கரமாக பண்ணுறாரு. என்ன நடக்கப்போ நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தெருக்கி விட்டுருவான் நினைக்கிறேன். க்ளோஸில் காமிக்கும் போது கூட யோசனை கண்டுபிடிச்சார். ஆஹா இதான் மேட்ரா காலைல வச்சுக்கலாம் அப்படிங்கிற இதான் மேட்ரா காலைல வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலாக சிரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாடியை போட்டு தடவிக்கிட்டே ரொம்ப யோசிக்கிறாரு. பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது தெரியுது. கண்ணை பார்த்தீங்கன்னா கொலை வெறியில் இருக்குது. என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அந்த சம்பவமாக தான் செயினை ஒரு சுற்றி அடித்து பெல்ட் எடுத்துடுவார். எல்லாம் பறந்து அண்ணன் நம்பி விழுவானுவான். அந்த காரில் இறங்கினவொன்னே ஃபைட் இருக்கும். ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பெல்ட் எடுத்துருவார். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் வேலை செய்யக்கூடாது. ஒரு 18 வயசு மேலே தான் ஒர்க் பண்ணு படிச்சுட்டு அப்படின்னு இருக்கும். சின்ன பிள்ளைகளாம் அந்த ஸ்விம்மிங் மில்லில் நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் பொம்மை காமிக்கிறேன். அதில் அந்த பஞ்சாயத்து வந்து தம்பிராம பக்கத்தில் இருக்கார். இது தூக்கி போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக ஜிபா போட்டு பயங்கரமாக இருக்குது சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இது ஒரு பஞ்சாயத்து நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டாமை மெய்தீன் பாயாக இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே சால்வ் பண்ணி வேறு லெவலில் சம்பவத்தெல்லாம் கிளியர் பண்ணி பக்காவாக ஒரு சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாரு. அதில் வந்து மகிழ்ச்சியாக வீட்டில் வந்து கலகலாண்டு சிரிச்சுக்கிட்டு மாதிரி என்ஜாய் காமெடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலில் கூட ஜெயிலில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதில் ஒரு நல்ல கலகலப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாயத்து சீன் தான் வேற லெவல்ல இருக்கு. பின்னாடி எத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவரு ஒண்ணே உட்காந்துருக்காருன்னா, ஆனா நாட்டாமை அப்படின்னு சொல்லலாம். மெய்தீன் பாய் வந்து ஒரு நாட்டாமையா இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் வந்து இது வந்து மும்பையில் நடக்கிற ஒரு கதைன்னு நினைக்கிறேன். முபாரக் அப்படிங்கிற ஏரியால. பட் அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் வந்து எப்படி சீர்கட்டுறாரு, எப்படி சரி பண்றாரு. முடிச்ச பிறகு மக்கள்கிட்ட வந்து ஒரு வணக்கம் வைக்கிறாரு. சூப்பரா இருக்கு. லிவிஸ்டான் வந்து எப்பவுமே ரஜினி ரசிகை யாருமே செஞ்சுட்டே இருப்பாரு. இதில் கரும்புத்துங்கிட்டு சூப்பர் ஸ்டார் வராரு. லிவிஸ்டான் பக்கத்தில் வராரு. இந்த படத்தில் எல்லாமே கரும்பு திங்கிறாங்க. ஆக்சுவலாக பொங்கல் வேண்டிய படம் தானே. பாருங்க, விஷ்ணு சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து கரும்பு தின்னுட்டு இருக்கிறாரு. அவர் ஷார்ட்லேயும் திங்கிறாரு. இவர் ஒன்றும் திங்கல, ஹீரோயினே திங்கிறாங்க. ஏன்னா நான் அதையும் காமிக்கிறோன்னா பாருங்களேன். ஹீரோயின் வந்து ஒரு சாங்கில் வந்து அழகாக கரும்பு தின்ட்டு வருவாங்க. இது பொங்கலுக்கு வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பொங்கல் வந்த படம் பொங்கலுக்கு எல்லாமே வந்து கரும்பு சீனு, பொங்க வைக்கிற சீன் எதுவுமே இல்லை. சரி, நம்ம இது வந்து இப்போ இது நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிவிஸ்டன் வந்து அஜய் சார் கையை பிடிச்சி கும்பிடுறாரு. ஒரு மாதிரி வணக்கம் வைக்கிறாரு. அந்த அளவுக்கு நல்ல மனிதராக அதில் கேரக்டர் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார்னு தெரியுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் 3 மாதிரியான ஒரு பேட்டா கட்டிக்கிட்டு அந்த ஜிப்பாவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்காருங்க சூப்பர் ஸ்டாரு. இன்றைக்குமே இளமையாக இருக்கிறாரு. இன்றைக்கி இப்போ பார்க்குற மாதிரி ஒரு 40-42 வயசு மாதிரி பக்காவாக இருக்கிறாரு. அதில் வந்து ஒரு துவா கேட்குற மாதிரி ஒரு கேரக்டரு, அதையும் வந்து நம்ம ரிவீல் பண்ணுறோம். பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த மில்லு உள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது நிறைய பேர் அவங்கள நோக்கி தான் நிறைய பேர் போவாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு மில்லில் ஒர்க் பண்ணுறவங்க சூப்பர் ஸ்டார் நோக்கி தான் எல்லோரும் போவாங்க. கேட்டினா அந்த கார் என்ட்ரி ஆகும்போது வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, சைடில் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் சைடில் நிற்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் கவனித்து பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்களேன், நான் அதை கற்றுல காமிக்கிறேன். எல்லாமே வந்து நிற்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. அங்கேருந்து ஒரு வெடிக்கிற ஒரு ஃபயர் தான் படம் ஃபுல்லாகவே ஃபயராக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ சொல்ல வராங்க. அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன புள்ள நிற்கிது. ஆக்சுவலாக இந்த புள்ள இந்த மில்லில் வேலை செய்யணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அடிமைத்தனமை பண்ணி ஏதாச்சும் பண்ணி அந்த இடத்துல நடக்குது. அதை வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ள நுழைஞ்சி ரணகணம் பண்ணுறாரு. ரணகணம் சும்மா சாதாரண கிடையாது, செயின் அடி தான். செயின் அடி கேள்விப்பட்டீங்களா? வேறு லெவலில் செயின் அடி. இப்போ பாருங்களேன், குத்தி வச்சு ஒரு அடி, அவ்வளோதான், பறந்து போய் அந்தாண்ட விழுவான். அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது செமையாக தெரியும். இது வந்து கிளைமேக்ஸில் வர ஃபைட்டாக இருக்கலாம், இல்லை இன்ட்ரோலுக்கு முன்னாடி உள்ள ஃபைட்டாக இருக்கலாம். பக்காவாக இருக்கும். இந்த ஃபைட் சீன்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஒத்த கையில் இந்த செயினை இந்த வயசில் சுற்றுறாருன்னா அது சூப்பர் ஸ்டாரில் தாங்க முடியும். வேறு எவனாலையும் முடியாது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஷாட்டு, அந்த கார் வர ஸ்டைலிங் பார்த்தீங்களா? ஆடி லான்ச்சோட அந்த கார் உள்ளே வந்துச்சு, செம்மையாக இருக்குங்க. அவருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து சூப்பரான விஷயம். பிரட்டி எடுக்கிறாரு. அடியில் பற்றி பிரட்டி மூணு சுசு உருவுறான். பக்கத்தில் ஒரு கத்தியில் குத்த வரான் பார்த்தீங்களா? அவனை தான் போட்டு கீழே போட்டு கால் மேலே காலவே சேரில் உட்காந்துட்டு போகிற சீன் பார்த்துருப்பேன். அதில் இருக்கும். அந்த மாதிரி தான் தோணுது. போட்டு பெல்ட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஒரு அடியும் பயங்கரமாக இருக்குது. அவர் ஹேர் ஸ்டைல்லாம் கலையிற அளவுக்கு அடிக்கிறாரு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மியூசிக் அப்படி தான் இருக்க போகுது. ஃபயர் சொன்ன மாதிரி எரியுது பார்த்தீங்களா? அந்த மில்லுக்கிட்டு அப்புறமேல காரும் பேக்ரவுண்டில் தெரியுது. அதுக்கப்புறம் எரிய ஆரம்பிக்கல, கொளுத்தி விட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அழிஞ்சு போங்கடான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபயர் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு டெத்து ஒன்று நடக்குது. அந்த டெத்துக்கு போய்ட்டு ரொம்ப சோகமாக டெத்தை பார்த்து திரும்பி வராரு. கண்ணாடியை கழட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த மாதிரி அவன் பக்கத்தில் வர கொஞ்சம் சோகமாக வராரு. கண்ணாடியை கழட்டி கண் கலங்குறாரு. கலங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே டெத்துலேயே ஃபுல்லாக அடக்கம் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி இல்லை, அங்கேயே நடந்து வர்றாருன்னா இது எதாக நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நம்ம சரி கட்டணும் அப்படின்னு வராரு. கண்ணு கர்ச்சீப்பில் துடைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு எப்படின்னா அவ்வளோ கண்ணீர் வந்திருக்குன்னா அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு சீனாக இருக்கும். இதுக்கப்புறம் அது யார் ஏன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ரிவ்யூ பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் போட்டு சாத்துவார்னு நினைக்கிறேன். சரியாக ஒரு சம்பவம் இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து எதனால் இவர் யார் இறந்துருக்காங்க அப்படி கண்டுபிடிக்க முடியல. வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தா சலாம் வச்சுட்டு வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி கை வச்சுட்டு வராரு. இந்த சைடில் நிற்கிற மக்கள்லாம் இருக்காங்களே அவங்களையும் பார்த்துட்டு சும்மா வரல, அந்த டெத்துக்கு போயிட்டு அங்கேயும் சலாம் வைக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கப்புறமேல அந்த கைக்கடி நிற்கிறவன் தான் வந்து இந்த சாவுக்கு என்ன காரணம்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து கலங்குவார். இந்த பேனா எழுத்து இருக்க ரைட்ரு அது கூட இந்த பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் பேரும் பாக்ஸு, டேரக்டர் பேரும் பாக்ஸு, இந்த ரைட்ரு தான் பாக்ஸ்னால் அந்த பாக்ஸ்க்குள்ளே எது பெரிய மேட்ரு இருக்குது. கண்டிப்பாக பார்க்கும்போது தெரியும். வயலில் நார்மலாக வேட்டி கட்டிக்கிட்டு நார்மலாக லிவிஸ்டான் கூட வந்து அப்படியே கரும்பு தின்னுக்கிட்டு வாக்கிங் வர மாதிரி வராரு. சூப்பராக இருக்குங்க. இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடி சீன்லாம் இருக்கும், கண்டிப்பாக மாற்றம் இல்லை. அதேமாரி தம்பிராமையா அவர் எல்லாமே உட்காந்து ஜாலியாக ஃபேமிலியாக இருந்து சிரித்து பேசிக்கிட்டு
வேறு லெவலில் இருக்கிறாங்க. அந்த சீன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. அதாவது கரும்பு தின்னுட்டு வந்து லிவிஸ்டன் வந்து ஒரு மாதிரியான அந்த ஃபேமிலி ட்ராமா ஒன்று வரும்னு நினைக்கிறேன். நகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல வந்து கரெக்டான ஒரு இடத்துல ஒரு சோகம் வந்துச்சு அப்படி இருக்கும். அங்கேருந்து ஒரு 6 மணிக்குன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காரு. வேறு லெவலில் எங்கள் சீன் பார்க்கும்போதே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. அது பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக லால் சலாம் படம் பார்க்குறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். நிறைய வீடியோ இதை பற்றி ஃபோட்டோஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா 9ஆம் தேதி கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது. யாரும் மிஸ் பண்ணாமல் பிப்ரவரி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த நாள் வீடியோ சந்திக்க வீடியோ உங்களை ஆர்டிஸ்ட் பாய்.